பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the covenant of the day. God is good. Today is 20th June 2026 on Saturday. நல்லா இருக்கீங்களா? Today Saturday there's a fundraising carnival for the Bethany home. பெத்தனி இல்லத்திற்கான ஒரு கார்னிவல் நடைபெறுகிறது. காலை 10லிருந்து மாலை 4 மணிக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது எபிலெப்டிக் சில்ட்ரன், காக்கா வலிப்பு உள்ள பிள்ளைகள், மூல வளர்ச்சி குறைவான பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே அடைக்கலம் தந்து அவர்களை வழிநடத்துகிறார்கள். ஸோ இதற்கு நீங்கள் முடிந்த உதவிகளை செய்யலாம். வாங்க, கம் அண்ட் ஜாயின். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கான வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வசனம். பாவம் அதிகமாகிவிட்டது, கள்ள போதனைகள் அதிகமாகிவிட்டது, அதனால் நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க என்று யூதா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யூதா 1:8, Jude chapter 1 verse 8 பார்ப்போங்களா? Likewise also these dreamers defile the flesh, reject authority and speak evil of dignitaries. அப்படி போலவே சொற்பனக்காரராகிய அவர்களும் மாம்சத்தை அசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். இங்கே முக்கியமான சில காரியங்களை அவர் சொல்லுகிறாரு. இப்படி தவறு செய்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறவங்க சொற்பனக்காரர்கள் என்று சொல்றாரு. ட்ரீமர்ஸ், தப்பானதை கற்பனை பண்ணி அதை செயல்கிறார்கள். வசனம் இல்லாததை யோசித்து அதை செயல்படுகிறார்கள். அதற்கு விளக்கம் வேற கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, மாம்சத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. டிஃபீல் த ஃப்ளஷ் அப்படின்னா மாம்சத்தை கர்த்தருக்கு விரோதமாக யூஸ் பண்ணுவது. ஸோ அதை கர்த்தர் வெறுக்கிறாரு. அதைத்தான் சொல்லுகிறார்கள். மாம்சத்தை ஆண்டவருக்கு விரோதமாக பயன்படுத்துவது, போதிப்பது, சொல்வது, செயல்படுவது. பாருங்கள், நம்ம எல்லாம் பலகீனமானவர்கள். இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை பலகீனமானதல்ல. நாம் குறைவுள்ளவர்கள். ஆண்டவருடைய வார்த்தை 100% perfect. So you have to obey and you have to listen. That not shortcoming to the Bible, God's word, because it's a pure, it's a truth. You must understand that மனிதர்கள் பலகீனமான, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை குறையல்லது, மாசற்றது. அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த வார்த்தை, ஆண்டோட வார்த்தையை தப்பாக பயன்படுத்தி போதித்து இவர்களுக்கு சொற்பனக்கார், ட்ரீமர்ஸ் என்று சொல்லுகிறாரு. ஸ்பீக்கர் ஈவல், தட்ஸ் a thing. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். ஆண்டவர் கன்னி வயிற்றில் பிறந்தார் என்பதை மகத்துவமானது, சிலுவையிலே உயிரை கொடுத்தார் பாவங்களுக்காக என்று சொல்லுவது மகத்துவமானது, அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பது மகத்துவம். இதையெல்லாம் தூஷிக்கிறார்கள். அப்படின்னா இது ஸ்பீக் ஈவல் அபவுட் திஸ். அப்போ ஆண்டோட வார்த்தையை இப்படி சாத்தான் உள்ளே நுழைந்து சபைகளை கெடுக்கிறான். ஆகவே ஏசாமி சொன்னார்ல, ஓநாய்கள் ஆடுகளுடைய வேஷம் போட்டு சபைக்குள்ள வஞ்சிப்பார்கள். கவனமாக இருங்க. அப்போ இந்த கடைசி நாட்களிலே நாம் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இவைகள் சொல்லப்படுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். We have to think and meditate why this verse is, Jesus telling all the apostles, the disciples sharing with us, why the Holy Spirit, so we have to think and we have to meditate and you have to listen carefully and we read carefully and meditate carefully. ரொம்ப கவனமாக வாசித்து கவனமாக தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் திருச்சபையில் அவர் போதுமானவர் இருப்பார். உங்கள் பலகீனங்களை எடுத்து பரிபூர்ணத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்கா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பலகீனத்திலே உம்முடைய பலம் தங்கட்டும் ஆண்டவரே. நீர் போதுமானவராக இருங்க. அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர், இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. உமக்கு விரோதமான காரியங்கள் என்ன என்பதை கவனமாக பார்த்து கேட்டு தியானித்து அதை விட்டுவிட உமக்கு மகிமையானதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உன்னுடைய ஆவியால் நிரப்புங்க. Fill them, Lord. Give them
உணர்வு, ஃபீலிங்ஸ், கிவ் தம் ஃபீலிங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டோட வார்த்தையை யோசித்து தியானித்து ஒப்பு கொடுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். Take care and God bless.